இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மடானியின் அரவணைக்கும் கொள்கையால் வேறு வழியின்றி இந்தியர்கள் மீது பாஸ் கட்சி திடீர் பாசம், ரமணன் கிண்டல். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மடானி கொள்கை மலேசியர்களை ஒன்றிணைக்க சிறப்பாக செயல்படுவதாக PKR உதவி தலைவர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அனைத்து சமூகங்களும் பின்தங்காமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் இந்த கொள்கை பாஸ் கட்சியையும் இந்தியர்களுடன் தொடர்பு கொள்ள தூண்டி வருவதாக அவர் சொன்னார். முன்பு ஹுடூட் இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்தும் பேச்சிலேயே கவனம் செலுத்திய பாஸ் இப்போது இந்தியர்களின் பிரச்சினைகளில் குரல் கொடுத்து இந்திய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதற்கும் முயற்சி செய்கிறது. இது மாறிவரும் அரசியல் சூழலில் வேறு வழியில்லாமல் பாஸ் எடுத்துள்ள ஒரு நிரந்தரமான முடிவே. என்றாலும் அனைவரையும் அரவணைக்கும் மடானி கொள்கை மக்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இதுவும் ஒரு சான்றே என ரமணன் குறிப்பிட்டார். இது மடானியின் வலிமையை காட்டுவதாகவும் மலாய், சீனர், இந்தியர், டாயாக், கடசான், ஈவான் ஆகிய பல்லின மக்களை ஒருங்கிணைக்க கூடியது எனவும் துணை அமைச்சர் தெரிவித்தார். 23 லட்சம் வாகன ஓட்டிகளின் உரிமங்கள் செயலற்று உள்ளன. JPJ அதிர்ச்சி தகவல். மலேசியாவில் வாகனம் ஓட்டும் உரிமம் வைத்துள்ள 23 லட்சம் பேர் தற்போது செயலற்றவர்களாக பட்டியலிடப்பட்டுள்ளனர். அவர்களில் பலரின் உரிமங்கள் காலாவதியாகியோ அல்லது 3 ஆண்டுகளுக்கு மேல் புதுப்பிக்கப்படாமலோ இருப்பதாக சாலை போக்குவரத்து துறையான JPJ தலைமை இயக்குனர் டத்தோ அஃபெண்டி எய்டி ஃபட்லி ரம்லி அதிர்ச்சி தகவலை வெளியிட்டார். செல்லுபடியாகாத உரிமத்துடன் வாகனம் ஓட்டுவது குற்றமாகும் என்றும் இது சாலை பாதுகாப்புக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார். எனவே 3 ஆண்டுகளுக்கும் குறைவாக காலாவதியான உரிமம் கொண்டவர்கள் அதனை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும். அதே சமயம் 3 ஆண்டை தாண்டியவர்கள் மட்டுமே ஓட்டுநர் பாடத்திட்ட தேர்வை எழுதி உரிமத்தை பெற வேண்டும் என்றார் அவர். வாகன ஓட்டுநர்கள் தங்கள் உரிமங்களை செயலில் வைத்திருப்பது சட்ட ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் மிகவும் அவசியம் என்றும் அவர் நினைவூட்டினார். பெரிகத்தானுக்கு பாஸ் கட்சி தலைமையா? பிரச்சனை இல்லை என்கிறார் பெர்ஜெட் உதவி தலைவர். பெரிகத்தான் நேஷனல் கூட்டணிக்கு பாஸ் கட்சி தலைமை ஏற்பதில் தம்மை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறார் பெர்ஜெட் கட்சியின் உதவி தலைவர் டத்தோஸ்ரீ ரொனால்ட் கியாண்டி. தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் தலைமையிலான முந்தைய பெரிகத்தான் அரசாங்கத்தில் பாஸ் கட்சியினரும் அமைச்சர்களாக பணியாற்றிய அனுபவத்தை கொண்டுள்ளதால் அவர்களின் தலைமைத்துவ ஆற்றல் குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. வாய்ப்பு கிடைத்தால் எந்த கட்சி தலைவரும் தங்கள் திறமையை நிரூபிக்க முடியும் என்றார் அவர். எனினும் பெரிகத்தானை பாஸ் கட்சி வழி நடத்தும் பரிந்துரை குறித்த இறுதி முடிவு அந்த எதிர்க்கட்சி கூட்டணியின் உச்சமன்றத்தை பொறுத்தது என சபா பெலூரான் நாடாளுமன்ற உறுப்பினருமான கியாண்டி சொன்னார். கடந்த வாரம் நடைபெற்ற பாஸ் கட்சியின் ஆண்டு பேராளர் மாநாட்டில் அடுத்த பொது தேர்தல் பெரிகத்தானை பாஸ் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்ற தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. அது ஒன்றும் அதிர்ச்சிக்குரிய விஷயம் அல்ல என குறிப்பிட்ட கியாண்டி, ஒவ்வொரு கட்சியும் தங்களது ஆண்டு பொதுக்கூட்டங்களில் இதுபோன்ற தீர்மானங்களை நிறைவேற்றுவது வழக்கமானதுதான் என்றார். இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கு குஸ்காப்பின் 2.4 மில்லியன் ரிங்கிட் நிதியுதவி மற்றும் மானியம், ரமணன் தகவல். குஸ்காப் எனப்படும் தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சு இந்திய சமூக கூட்டுறவு கழகங்களை வலுப்படுத்த ஏதுவாக 2.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான நிதியுதவி மற்றும் மானியங்களை வழங்கியுள்ளது. அவற்றில் 1,17,500 ரிங்கிட் பக்தி மடானி முன்னெடுப்புக்கான 2 மில்லியன் ரிங்கிட் சுழல் மூலதன நிதிக்காகவும் வழங்கப்பட்டதாக துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். மேலும் 356.224 3,56,224 ரிங்கிட் நிதி SME கார்ப் மலேசியா வழியாக ஐபாப் திட்டத்தின் கீழ் 6 இந்திய தொழில் முனைவோர் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. ஷா அலாம் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற 2025 ஸ்லாங்கூர் கூட்டுறவு மற்றும் தொழில் முனைவு மேம்பாட்டு திட்ட நிகழ்வில் 350க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மூட நம்பிக்கையில் மூதாட்டி எறிந்த 5 நாணயங்களால் ஷாங்காயில் 5 மணி நேரம் தாமதமான விமானம். சீனாவின் வர்த்தக நகரமான ஷாங்காயில் ஒரு மூதாட்டியால் விமானம் 5 மணி நேரம் தாமதத்திற்கு உள்ளானது. ஷாங்காய் புடோங் அனைத்துலக விமான நிலையத்தில் நிகழ்ந்த விசித்திரமான சம்பவத்தில் அம்மூதாட்டி நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்
விமானத்தின் ஜெட் எந்திரத்தினுள் நாணயங்களை விட்டெறிந்ததே அதற்கு காரணம். அவரின் இந்த மூட நம்பிக்கை செயல் கடுமையான பாதுகாப்பு சோதனைக்கு நிர்பந்தித்தது. ஏனெனில் ஒரு நாணயம் கூட ஜெட் எந்திரத்தில் செயலிழப்பை ஏற்படுத்தக்கூடும். தரை பணியாளர்கள் வேறு வழியின்றி விமானத்தின் எந்திர பகுதிகளை அகற்றி நாணயங்களை மீட்டனர். இதனால் தேவையில்லாமல் அனைத்து பயணிகளுக்கும் பெரிய தாமதம் ஏற்பட்டது. மூதாட்டி இதை பாரம்பரிய நம்பிக்கையின் பேரில் செய்ததாக கூறினாலும் அதிகாரிகள் இது பெரும் பாதுகாப்பு ஆபத்து என்றும் அனைத்துலக விமான விதிமுறைகளை மீறுவதாகவும் தெரிவித்தனர். மூதாட்டிக்கு எதிராக வழக்கு தொடுப்பது போன்ற மேல் நடவடிக்கை எதனையும் விமான நிறுவனம் எடுக்கவில்லை. மலேசியா குறுகிய கால லானினோ வானிலையை எதிர்கொள்ளலாம். மிட் மலேசியா கணிப்பு. மலேசியா 2025-2026 குளிர்காலத்தின் தொடக்கத்தில் ஒரு குறுகிய காலத்திற்கு லானினா எனும் வானிலை நிகழ்வை எதிர்கொள்ளக்கூடும். மலேசிய வானிலை ஆராய்ச்சி துறைக்கான மிட் மலேசியா அதனை தெரிவித்துள்ளது. இந்நிலையால் அக்காலகட்டத்தில் மழைப்பொழிவு பாதிக்கப்படலாம். ஆனால் மீண்டும் அது வழக்க நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செப்டம்பர் முதல் 2026 பிப்ரவரி வரைக்குமான நீண்டகால வானிலை முன்னறிவிப்பின்படி பெரும்பாலான உலகளாவிய மாதிரிகள் எல்னினோ வானிலை தற்போது வழக்க நிலையில் இருப்பதை காட்டுகின்றன. தற்போது நாடு தென்மேற்கு பருவமழையின் இறுதி கட்டத்தில் உள்ளது. இதனால் காற்றில் ஈரப்பதம் குறைந்து பல இடங்களில் மழையில்லா நாட்கள் அதிகரிக்கலாம். இந்நிலையில் கட்டுப்பாடற்ற திறந்தவெளி எரிப்பு நடந்தால் புகைமூட்ட அபாயமும் உருவாகும். அதே சமயம் குறிப்பாக மேற்கு மலேசியா, வடக்கு சரவாக் மற்றும் மேற்கு சபா பகுதிகளில் பலத்த காற்றும் இடியுடன் கூடிய மழை அபாயமும் நீடிக்கும். இடி மின்னல் பெரும்பாலும் காலை நேரத்தில் உருவாகி பல மணி நேரம் நீடிக்கக்கூடும் என மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. மலேசியாவுக்கு கடத்தப்பட்ட மகள் குறித்து தகவல் தருவோருக்கு 50,000 ரிங்கெட் சன்மானம். சிங்கப்பூர் தாய் அறிவிப்பு. கியூபாவில் பிறந்த சிங்கப்பூர் தாய் டெய்லின் லிமோன்டி ஆல்வரிஸ் தனது 7 வயது மகன் கேலப் லியாங் உய் லிவான் லிமோன்டேவை தேட பொதுமக்களின் உதவியை கோருகிறார். தனது முன்னாள் கணவர் கடந்த ஆண்டு குழந்தையை மலேசியாவுக்கு கடத்தி சென்று விட்டதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். இது குறித்து நம்பகமான தகவல் வழங்குவோருக்கு 50,000 ரிங்கெட் சன்மானம் வழங்குவதாக டெய்லின் அறிவித்துள்ளார். மலேசிய போலீஸ் ஆகஸ்டில் நூர் அலர்ட் எனும் அவசர எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தாலும் முன்னாள் கணவர் லுக்மான் லியாங் சியாங் மசூட் அவரின் கைபேசி, மின்னஞ்சல், சமூக வலைதளங்கள் செயலற்ற நிலையில் இருப்பதால் அவரை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அனைத்துலக போலீசான இன்டர்போல் வழியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையிலும் முன்னேற்றம் இல்லை என டெய்லின் குறிப்பிட்டார். மகன் லுக்மான் லிமோன்டேவை கடைசியாக 2023 மே 25ஆம் தேதி சிங்கப்பூரில் டெய்லின் பார்த்துள்ளார். ஆனால் குழந்தையை திருப்பி கொடுக்காமல் லுக்மான் மலேசியாவுக்கு கொண்டு சென்று விட்டார். கெர்தேவில் எரிவாயு குழாய் கசிவு பெட்ரோனஸ் கேஸ் உறுதிப்படுத்தியது. தெலங்கானா கெமமான் கெர்தே அருகே உள்ள கம்புங் ஜெபாங் பகுதியில் நேற்று காலை எரிவாயு குழாய் கசிவு ஏற்பட்டதை பிஜிபி எனப்படும் பெட்ரோனஸ் கேஸ் பிரெஹத் உறுதிப்படுத்தியுள்ளது. காலை 9:50 மணியளவில் எரிவாயு கசிவு ஏற்பட்டதாகவும் எனினும் சம்பவ இடம் உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் பிஜிபி தெரிவித்தது. பாதிக்கப்பட்ட குழாய் தனிமைப்படுத்தப்பட்டு அவ்விடம் பொதுமக்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தற்காலிகமாக மூடப்பட்டது. வாடிக்கையாளர்களுக்கு எரிவாயு விநியோகம் பாதிக்கப்படவில்லை மற்றும் குழாய் வழியாக விநியோகம் தொடர்ந்ததாக அந்நிறுவனம் மேலும் கூறியது. இச்சம்பவம் கிழக்கு கடற்கரை ரயில் திட்டமான ECRL-இன் 5ஆம் கட்ட பணி தளத்தில், அதாவது முதன்மை சாலையிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் குடியிருப்பு பகுதிகளுக்கு வெளியே நடந்தது. என்ற போதிலும் ஒரு எச்சரிக்கை நடவடிக்கையாக கெர்தே ஜாலான் ரங்கோன் சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. சிறப்பாக நடைபெற்ற 7ஆம் உலக சைவ சமய மாநாடு. மலேசிய சைவ சமய பேரவையின் தலைமையில் 7ஆம் உலக சைவ சமய மாநாடு கடந்த செப்டம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் ஷா அலாம் துலிப் மண்டபத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. உலக அமைதிக்கு சைவ மெய்யியலின் கொடை எனும் கருப்பொருளின் மையமாக கொண்டு நடைபெற்ற இம்மாநாட்டில் உரையாற்றிய முனைவர் நாகப்பன் ஆறுமுகம், உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் ஒன்று என்றும் அவற்றின் உடல்களில் மட்டுமே வேறுபாடு காண்பிக்கப்படுகிறது என்றும் மிக அழகாக விளக்கினார். ஓரறிவு கொண்ட உயிரிலிருந்து ஆறறிவு கொண்ட மனிதன் வரை அனைத்தையும் இறைவன் காண்கிறான். ஆனாலும் ஆறறிவு பெற்ற மனிதனை மற்ற உயிர்களை கொல்வதன் மூலம் அநீதியை செய்கின்றான் என்று அவர் வலியுறுத்தினார்.
உயிர்கள் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களுக்கு அவர்கள் செய்த நன்மை தீமைகளே காரணம் எனவும் மற்றவர் காரணம் அல்ல என்பதை சைவ மெய்யியல் உணர்த்துவதாக அவர் மேலும் வலியுறுத்தினார். இந்த மாபெரும் மாநாட்டில் எல்லா உயிர்களுக்கும் உலகம் ஒன்றே, அறிவார்ந்த உயிர்களும் ஆக்கமே சைவம், எல்லா உயிர்களுக்கும் இறைவன் ஒருவனே, வேற்றுமையில் ஒற்றுமையே உலக பண்பாடு, கடவுளின் நிலை அருவம், உயிர்களின் பண்புகளில் வேதம் இல்லை மற்றும் சைவம், உலக பொது சமயம் எனும் 7 தலைப்புகளில் ஆய்வு கட்டுரைகள் வழங்கப்பட்டன. மனைவியை பொருளாதார ரீதியாக பராமரிக்க முடியாவிட்டால் பலதார திருமணத்திற்கு முஸ்லிம் ஆண்களுக்கு இடமில்லை. கேரள உயர்நீதிமன்றம் அதிரடி. ஒரு முஸ்லிம் ஆண் தன் மனைவிகளை பொருளாதார ரீதியாக பராமரிக்க முடியாவிட்டால் பலதார திருமணங்களுக்கு மத சட்டத்திலேயே இடமில்லை என கேரள உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. கண் பார்வையற்ற தனது 46 வயது கணவரிடம் இருந்து 10,000 ரூபாய் மாதாந்திர செலவு தொகை கோரி மனு தாக்கல் செய்த 39 வயது மனைவியின் வழக்கில் நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது. பிச்சை எடுத்து வாழ்வதை தொழில் என்றாலும் கணவர் தனது 2வது மனைவியை அடித்து மிரட்டி 3வது திருமணம் செய்வதாக கூறியிருக்கிறார். இந்நிலையில் பிச்சை பாத்திரத்தில் கை வைக்க வேண்டாம் என்ற மழைக்கால சொற்றொடரை மேற்கோள் காட்டிய நீதிபதி அத்தகைய கணவரிடம் உயிர் வாழ்வை எதிர்பார்ப்பது பயனற்றது என கூறினார். 1வது, 2வது, 3வது, 4வது மனைவிக்கு நியாயமாக நடந்து கொள்ள முடிந்தால் மட்டுமே பலதார திருமணங்கள் அனுமதிக்கப்படும் என்ற புனித குர்ஆன் வசனங்களையும் நீதிபதி மேற்கோள் காட்டினார்.